அனைவருக்கும் வணக்கம். நம்ம விநாயகர் புராணத்திலேருந்து நம்ம கதைகளை பார்த்துக்கிட்டுருக்கோம். நேற்று சங்கடஹர சதுர்த்தி பூஜை பண்ணினோம். அப்போ நினச்சி பார்த்தேன், நம்ம சங்கடஹர சதுர்த்தியை பற்றி சொல்லலையே, விநாயகர் புராணத்தில் தானே இருக்கே அது அப்படின்னு நினச்சேன். அதனால் இன்றைக்கி அதை சொல்லணும்னு நினச்சேன். அந்த பல முனிவர்கள் வெகு காலம் வாழ்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி பூலோகத்தில் தவசீலராக விளங்கியவர் புருசுண்டி முனிவர். காகபுஜண்டர் என்றும் அவருக்கு ஒரு பெயர் உண்டு. அவர் ஆகம விதிமுறைப்படி தவசீலராக விளங்கியவர். அவர் பூலோக மக்களுக்காகவும் எல்லாருக்காகவுமே அவர் தவம் இருக்கிறவர். அவரிடம் ஒரு நாள் நாரத முனிவர் வந்தார். வந்து, நான் புருசுண்டி முனிவரே, நலமாக இருக்கிறீரா என்று கேட்டார். அவரை வரவேற்றவர், நலமாக இருக்கிறேன், என்ன விசேஷம், எங்கு வந்து வருகிறீர்கள் என்று கேட்டார். நான் யமலோகத்துக்கு சென்றிருந்தேன், யமதர்மராஜனை பார்த்தேன், அங்கு உமது முன்னோர்களையும் பார்த்தேன். சொர்க்கலோகத்தில் இருப்பவர்களும் இருக்கிறார்கள், சிலர் நரகலோகத்தில் இருக்கிறார்களே உங்கள் முன்னோர்கள், அவர்கள் உங்களிடம் வந்து சொல்ல சொன்னார்கள். நாங்கள் வேடுபடும் இந்த நரக வேதனையை புருசுண்டி முனிவரிடம் சொல்லி அதற்கு ஏதானும் வழி செய்ய சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அந்த நரகத்திலிருந்து விடுபட என்ன செய்யலாம் நான் என்று இருக்கிறார். விநாயகரை கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு நாரதர் போய்விட்டார். இவர் உடனே விநாயகரை பார்த்து நோக்கி தவம் இருந்தார். விநாயகர் காட்சி இருந்தார். புருசுண்டி முனிவரே, என்ன விஷயம் என்று கேட்கின்றார். இவ்வாறு என்னோட முன்னோர்கள்லாம் கும்பிபாகங்கிற நரகத்தில் இருக்காங்களாம், அவங்கள நல்வழிப்படுத்த என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பௌர்ணமி கழிச்சு 5ஆம் நாள் சங்கடஹர சதுர்த்தி திதி வருது. அந்த திதிக்கு சங்கடஹர சதுர்த்தின்னு பேர். அது யாருக்கு துன்பமானாலும் சரி, அந்த சங்கடஹர சதுர்த்தியை ஆகம விதிமுறைப்படி ஒரே நாள் தவம் இருந்தாலும் கூட அந்த முன்னோர்களுக்கு போய் சேரும், நல்ல வழிக்கு போகலாம். இல்லை, எந்த அளவுக்கு முடிந்த அளவுக்கு செய்தால் சில காலங்களில் உங்கள் துன்பங்கள் தீரும், அந்த விரதத்தை இருங்கள் என்று சொன்னார். இவர் ஆகம விதிமுறைப்படி பட்டினி விரதம் இருந்து காலையில் இருந்து யாகம் பண்ணி விநாயகருக்கு கொலக்கட்டை நைவேத்தியங்கள்லாம் பண்ணி அபிஷேகமெல்லாம் பண்ணி விநாயகரை வணங்கி அப்புறம் சந்திரனையும் தரிசித்து சந்திரனையும் வணங்கினார். உடனே அவர்களுக்கு ஒரு நாளிலேயே முத்தி கிடைத்து விட்டது முன்னோர்களுக்கு. அதே போல் யார் இருந்தாலும் சரி என்று சொல்லியிருக்கிறார். பூலோகவாசிகள் எல்லாருமே நாமும் இந்த சங்கடஹர சதுர்த்தியை அனுஷ்டித்து நலம் பெறுவோம், வாழ்வில் வளம் பெறுவோம். இந்த நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்கள். நன்றி, வணக்கம்.